ஸோ நான் வேலை பார்த்துட்டே படிச்சுட்டு இருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா? 100% பாஸ் பண்ணலாம். ஸோ நேரத்தின் மதிப்பறிந்தவர் இந்த உலகத்தில் பாஸ் பண்ணாமல் இருப்பாரா? சொல்லுங்கள். இன்னொருத்தருக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறவர் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்க யோசிப்பாரா? யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தருக்காவுடைய கனவுக்காக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சி அதில் உங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குதுனாலும் அது நிரந்தரமானது இல்லைல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தருடைய கனவுக்காக ஓடுற நீ உன்னுடைய கனவுக்கு நீ விளையாட்டுத்தனமாக இருக்கலாமா? இந்த சீரியஸ்னஸ் இருந்தால் போதும், வேலை பார்த்துட்டே படிக்கிறவா படிச்சு அவ்வளோதான். சரியா? குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கிடக்கும். அவ்வளோதான். நீ அந்த 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 வேலை போக மீதி இருக்கிற யாருனாலும் என்ன 24 மணி நேரமாக வேலை வாங்கிட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. மிச்சம் எப்படினாலும் எனக்கு தூங்குறதுக்கும் டைம் தந்து தானே ஆகணும். எப்படினாலும் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையை தான் எனக்கு கொடுத்தாகணும். மிச்சம் இருக்கிற நேரம் இருக்கு பாருங்க, அதை பக்குவமாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக வேலை பார்த்துட்டு கூட சக்ஸஸ் பண்ண முடியும். வேலை என்னைக்கும் உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்காது. அதை மனசில் மட்டும் போட்டுக்கோங்க. படிப்பு நல்ல உச்சத்தில் வருதுன்னா அந்த டைமில் கூட லீவ் போட்டு கூட நம்ம படிச்சுக்கலாம். சரி, ஆனால் வேலையில் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை முடிச்சுட்டு அந்த டிசிஷன் எடுக்கும்.